தாவேகா தலைவர் தளபதி விஜய் அவர்கள் சமீபத்துல தான் பாத்தீங்கன்னா தமிழக சட்டமன்ற தேர்தலை எதிர்கொண்டாரு. கண்டிப்பாக ரிசல்ட் இவருக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு பல இளைஞர்கள் பொதுமக்கள் தற்போது வரைக்குமே குரல் கொடுத்துட்டும் இருக்காங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா அடுத்த மாதம் 4ஆம் தேதி தமிழக சட்டமன்ற தேர்தலுடைய ரிசல்ட் வருது. அதற்காக தளபதி விஜய் அவர்கள் தற்போதே பல கோயில்களுக்கு சென்று அங்குள்ள கடவுள்களை வழிபட்டுட்டும் இருக்காரு. சமீபத்துல திருச்செந்தூர் சென்றாரு. அதன் பிறகு மகாராஷ்டிரா மாநிலத்துல உள்ள சாய்பாபா கோவில் ஒன்றுக்குமே சென்றிருக்காரு. நாளுக்கு நாள் இவருடைய புகைப்படங்கள் வீடியோக்கள் சோசியல் மீடியாக்கள்ல வழியாகி பரபரப்பை ஏற்படுத்துது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா நடிகர் விஜய் அவர்களிடமிருந்து விவாகரத்து கோரி அவருடைய மனைவியான சங்கீதா விஜய் அவர்கள் ஒரு சில வாரங்களுக்கு முன்பாக மனு தாக்கல் பண்ண பேப்பர் சோசியல் மீடியாக்கள்ல லீக் ஆகி செம்ம ட்ரெண்டிங்கா போச்சு. அதன் பிறகு த்ரிஷாவுடன் விஜய் அவர்கள் பிரபல திருமண விழா ஒன்றில் கலந்து கொண்டது ஒரு மிகப்பெரிய அளவுல பேசப்பட்டது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா கடந்த 20ஆம் தேதி இவங்களுடைய விவாகரத்து விசாரணைக்குமே வந்தது. 2 பேருமே நேரில் ஆஜராகாததால வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கு. சோ ஆகையால பாத்தீங்கன்னா சங்கீதா விஜய் அவர்கள் சென்னையில தான் இருந்துட்டு இருக்காங்களா. இந்த வழக்கு முடிந்த பின்புதான் அவங்க லண்டன் திரும்ப உள்ளாங்க அப்படின்ற தகவல் வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இந்த நிலையில இன்று நடிகர் தனுஷ் அவர்களுடைய நடிப்புல கர அப்படின்ற திரைப்படம் உலகம் முழுக்கவே ரிலீஸ் ஆகிருக்கு. படத்திற்கு நல்ல ரெஸ்பான்ஸுமே இருந்துட்டு இருக்கு. ஆகையால இன்று இந்த திரைப்படத்துடைய FDFS காட்சியை பார்க்க சங்கீதா விஜய் அவர்கள் சென்னையில உள்ள பிரபல திரையரங்கிற்கு சென்றிருக்காங்க. ஸோ அதனுடைய புகைப்படங்கள் வீடியோக்கள் சோசியல் மீடியாக்கள் வழியாகி வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.